ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லியும் விஜயும் பண்ற காரியத்தினால எப்படியாச்சும் மல்லிய சாகடிச்சே ஆகணும் அப்படின்றதுல சுடர் மாடியிலேருந்து மல்லிய தள்ளி விடுறதுக்கு பதிலா விஜய தள்ளி விட்டுடுறாங்க. இதனால விஜயும் கீழ விழுந்துடுறாரு. சேர்ந்து சுடரும் கால் இடறி கீழ விழுந்துடுறா. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சுடர் செம காண்ட்ல இருந்துட்டு இருக்கா. ஏன்னா இப்ப மல்லியும் விஜயும் ரொமான்ஸ் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே நடந்திருக்காது. ஆனா பண்ணதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சுடர் தான். ஏன்னா துண்டு குடுக்க போனவ பேசாம போயிருக்கணும். மல்லிய சீன்றன்ற பேர்ல மல்லி என்ன நடந்துச்சு தெரியுமா பாத்ரூம்ல? விஜய் என்ன கைய புடிச்சுட்டாரு, அத புடிச்சுட்டாரு, இத புடிச்சுட்டாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ப சுடர். உடனே மல்லி இத இத இப்படியே விடக்கூடாது. ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம மல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஓ! அப்படியா? விஜயோட ஸ்டைலே எப்படி இருக்கும் தெரியுமா?" அப்படின்ற மாரி டீட்டெயிலா சொல்லவுமே, சுடருக்கு அப்பவே பகபத்தி எரிய ஆரம்பிக்குது. உடனே சுடர் "உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன்டி" அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே குல்ஃபி சத்தம் மணியாட்டிட்டு போவாங்கல்ல, அந்த சத்தம் கேட்குது. உடனே விஜய் அந்த சமயத்துல வெளிய வர்றாரு. உடனே மல்லி "விஜய் விஜய் எனக்கு குல்ஃபி வேணும் விஜய். குல்ஃபி வாங்கி குடுங்க விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு லவ்வர்ஸ் கிட்ட எல்லா கேர்ள்ஸுமே அப்பப்போ சின்ன பிள்ளைத்தனமா நடந்துவாங்கல்ல, அந்த மாரி நடந்துக்கிறாங்க. இத பார்த்த சுடருக்கு சுத்தமா முடியல. காண்டு மண்டைக்கு ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கு. அப்பதான் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடர் இருந்துகிட்டு என்ன சரி விஜய் நம்மளையும் கூட்டிட்டு போவாரு அப்படின்ற பேராசையில நின்னுட்டு இருக்கா. ஆனா விஜய் வந்தாரு. "ஆமால்ல உனக்கு குல்ஃபினா பிடிக்கும்ல, வா வா நம்ம 2 பேரும் மட்டும் போய் சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கைய பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போகவுமே சுடருக்கு சுத்தமா எப்படி சொல்றது, கோவத்தின் உச்சிக்கு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உச்சிக்கு போயிட்டா நம்ம சுடர். அவளால என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. என்னடா இது, நான் இங்க ஒருத்தன் நிக்கிறேன், கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம 2 பேர் போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா 2 பேருமே குல்ஃபி வாங்கி செம ரொமான்டிக்கா அன்பா லவ்வோட பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே சுடருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இவன் யார் களத்துல தான் தாலி கட்ட போறான் அப்படின்ற மாதிரி சுடருக்கு கொஸ்டின் மார்க்கா வந்துருச்சு. ஏன்னா என்னதான் தாலி கட்ட போறான், நானும் ஒரு பொண்டாட்டி தான். ஆனா மல்லியை மட்டுமே உன் பொண்டாட்டியா நினைக்கிறானே எப்படி அப்படின்ற மாதிரி ஆச்சரியக்குறி போடவும் உடனே மல்லி வாய்க்கிட்ட அந்த குல்ஃபி ஒட்டி இருக்கு. உடனே விஜய் சொல்றாரு, "நான் அந்த குல்ஃபிய என் வாயாலே எடுக்க போறேன்" அப்படின்ற மாரி ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கவுமே, சுடருக்கு கேட்டு இத இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தா சரி வரான்னு சொல்லிட்டு அவ இங்கருந்து கிட்ட வந்துகிட்டே இருக்கா. இத கவனிச்ச மல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "விஜய் விஜய் இங்க இருக்க வேணாம். இங்க ஒரே அமானுஷ்யமா இருக்கு. நம்ம மாடிக்கு போய் ரொமான்ஸ் பண்ணலாம்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, விஜய்க்கு "உண்மையாவா சொல்ற மல்லி? வா வா மல்லி" அப்படின்ற மாரி சொல்லவுமே, பொண்ணுங்க சும்மா இருந்தாலே பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இதுல மல்லி வேற "வா மாடிக்கு போய் ரொமான்ஸ் பண்ணலான்னு" சொன்னா சும்மா விடுவாங்களா விஜய்? இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, "வா மல்லி" அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு கூட்டிட்டு போறாரு விஜய் மல்லிய. இப்ப 2 பேரும் மாடிக்கு போயிட்டாங்க. நான் சுடர் "இவளுக்கு இவ்ளோ திமிராயிருச்சா, நான் பார்க்குறேன்னு" மாடிக்கு கூட்டிட்டு போறா. இத இப்படியே நான் விட்டு வைக்க போறதா இல்ல. இவளுக்கு நான் தண்டனை குடுக்க தான் போறேன். இவ இதுக்கு மேல உயிரோட இருந்தா, எல்லாமே போயிடும். இவள சாவடிச்சா மட்டும் தான் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுக்காக இப்ப படியேறி வர்றா நம்ப சுடர். வந்தா இவங்க 2 பேருமே குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்கருந்து வேகமா மல்லிய தள்ளி விடலான்னு வரும்போது, இத கவனிச்ச விஜய் மல்லிய கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு, இப்ப சுடரோட கை விஜய் மேல படவும், விஜய் கீழ விழுந்துடுறாரு மாடியிலருந்து. விழுந்ததுமே ரத்தம் ஊத்துது. இங்க நம்ம மல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிய மறுபடியும் தள்ளி விட வரும்போது, சுடரே கீழ விழுந்துடுறா. போச்சு போச்சா, உடனே கீழ விழவுமே என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல சுடருக்கு. ஏன் ரத்த வெள்ளத்துல அவளும் இருக்கா. மல்லி உடனே "ராஜி, ரஞ்சிதா உடனே வாங்கன்னு" சொல்லவுமே, இவ எதுக்கு இந்த டைம்ல கத்துறான்னு போய் பார்த்தா 2 பேர் ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்கள காப்பாத்தணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும் அந்த எண்ணமே இல்ல ராஜிக்கும், ரஞ்சிதாவுக்கும். உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் "என்னாச்சு? நீ என்னாடி பண்ண? தள்ளி விட்டியா அவங்கள? அவங்க உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா?" அப்படி இப்படின்னு கேட்கவுமே,
மல்லி வந்து, "ச்சீ நீங்கலாம் என்ன மனுஷங்க? அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமான்னு" கேட்க, இத கூட பயன்படுத்தி என்கிட்ட சண்டைக்கு வர்றீங்களே அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே நம்ம மல்லி என்ன பண்றாங்கன்னா, வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு சொல்லும்போது, "நான் ஏன் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணும்? நீ தானே தள்ளி விட்ட. அப்ப நீயே கூட்டிட்டு போ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. மல்லிக்கு என்ன பண்றது போறதுன்னே தெரில. இவங்க எப்பதான் வந்து திருந்த போறாங்கன்னே தெரிலையே அப்படின்ற மாரி ரொம்பவே வந்து வருத்தத்துல பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளா இருந்ததுக்கும், இப்ப இருந்துட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் வந்து நெறையவே இருந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே கவனிச்ச மல்லி, எப்படியாச்சும் வந்து சரி பண்ணியே ஆகணும் அப்படின்ற முயற்சியில தான் இருந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ம். மல்லிக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரில. விஜய் சுத்தமா வந்து முழிக்கவே இல்ல. இந்த ம், சுடர் மட்டும் அப்பப்ப லைட்டா முழிக்கிறா. "எழுந்துங்க, எழுந்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆம்புலன்ஸ வர வச்சு இவங்க வேகமா வந்து போறாங்க. இதனால எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கூடிய சீக்கிரம் நம்ப விஜய் வந்து கண் முழிப்பார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரெட் கலர் ஹார்ட்டும், இந்த சுடர் வந்து கண் முழிக்கணுமா இல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு கிரீன் கலர் ஹார்ட்டும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த சுடர் இவ்வளோ கேவலமா, இவ்வளோ சீப்பா வந்து இறங்குவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அதனால தான் வந்து இவ்ளோ பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு. நம்ப மல்லிக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தா சரி வராது. கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம மல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. விஜய் இதுக்கு மேல வந்து உங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அவங்கவங்க வேலைய பார்க்க வேண்டியதான் அப்படின்ற மாரி சொல்லி முடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற மாரி தெரியலங்க. ஏன்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் வந்து நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல வந்து சமாளிக்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதில் கிடைக்கும்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம மல்லி வந்து இதுக்கப்புறமாச்சு என்ன முடிவு எடுக்க போறாங்க, என்ன மாதிரிலாம் வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.